இந்த சோஷியல் மீடியாஸ் இருக்குல்ல, இப்போ நான் சொல்ற இந்த 3 அன்ஹெல்தி ஐடியாஸும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப ரொம்ப நார்மல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லும். அதுல நம்பர் 1, சோஷியல் மீடியாஸ்ல ஒரு சிலர் ஹாபிஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஜாலிக்காக ஃபன்னுக்காக இருக்கக்கூடாது. யுவர் ஹாபி மஸ்ட் மேக் மணி. இதை வந்து ஒரு சைட் ஹசில்ஸா வச்சுக்கோங்க. உங்களோட ஒர்க்கை வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல போய் சேல் பண்ணுங்க, இந்த இடத்துல இப்படி மார்க்கெட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பயங்கரமா ப்ரெஷர் போடுற மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் ஹாபி அப்படிங்கிறதே நம்மளை ரிலாக்ஸ் பண்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி தான் இது. இங்கேயும் போய் மார்க்கெட்டிங், சேல்ஸ், டார்கெட், பிரஷர்னு இருந்தா இதுக்கு பேர் ஹாபியே கிடையாது. நம்பர் 2, டிராவலிங் அப்படிங்கிறதே நம்ம மைண்டை ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக, ரெஜுனேட் பண்றதுக்காக தான் நம்ம டிராவல் பண்றோம். இப்படி ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்த டிராவலிங் இந்த சோஷியல் மீடியாஸ் வந்ததுக்கு அப்புறமா இது ஒரு பப்ளிக் பெர்ஃபார்மன்ஸா மாறிடுச்சு. சோஷியல் மீடியாஸ்ல ஒவ்வொருத்தங்க போடக்கூடிய அந்த டிராவலிங் போஸ்ட்டை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு என்னால போக முடியல அப்படின்னு இது ஒரு இமோஷனல் ப்ரெஷரை நிறைய பேருக்கு கிரியேட் பண்ணுது. நம்பர் 3, 9 to 5 ஜாபா? அது செம்ம போர். யாரோ ஒருத்தங்களோட ட்ரீம்ஸ்க்காக நம்ம எதுக்கு ஒர்க் பண்ணணும்? எனக்கு டிராவலிங் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் டிராவல் பிளாகர் ஆயிட்டேன். நான் பெரிய ஃபுட்டி, அதனால ஃபுட் பிளாகர் ஆயிட்டேன் அப்படின்னு இந்த சோஷியல் மீடியாஸ்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு சில சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேரோட மனசுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. மேபி அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அவங்க அதை பண்ணலாம். ஒரு விஷயத்த நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும், எவ்ரி ஒன்ஸ் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட். உங்களோட வெல்பீயிங்க்கு, உங்களோட ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு எது சப்போர்ட் பண்ணுதோ அதை தான் நீங்க பண்ணணும்.